வணக்கம். மற்றொரு மக்கள் சேவை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சியும் வழமை போன்றே மக்கள் மத்தியில் காணப்படுகின்ற குழப்பங்கள், பிரச்சனைகள் மற்றும் மக்கள் தெளிவடைய வேண்டிய விடயங்கள் தொடர்பாக விளக்கம் அளிக்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக இன்றைய நிகழ்ச்சியும் அமைவிருக்கிறது. குறிப்பாக கடந்த காலங்களில் இலங்கையை பொறுத்தவரைக்கும் இந்த பொருளாதார ரீதியில் பாரிய பிரச்சனைகளுக்கு முகங்கொடுத்து பணவீக்க அதிகரிப்பு, மக்கள் மத்தியில் இருக்கின்ற பொருளாதார தளம்பல் நிலை, அவர்களுடைய வாழ்வாதார பிரச்சனை என பல பிரச்சனைகளுக்கு முகங்கொடுத்து மக்கள் இப்போது தங்களுக்கான வருவாயை தேடிக்கொள்கின்ற விடயத்தில் அதிக கவனம் செலுத்தி இந்த சட்டவிரோதமான நிதி நிறுவனங்கள் என பல நிறுவனங்களிடம் பணத்தை வைப்பிட்டு அல்லது வட்டிக்கு அதிக பணம் பெற்றுக்கொண்டு அதனூடாக பல்வேறு பிரச்சனைகளை அனுபவிக்கின்ற ஒரு காலப்பகுதியாக இந்த காலப்பகுதி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக வடக்கு கிழக்கு, மலையகம் உள்ளிட்ட பகுதிகளில் நுண்கடனாக இருக்கலாம் அல்லது ஏனைய அங்கீகாரம் அளிக்கப்படாத நிதியியல் நிறுவனங்களோட பெற்றுக்கொள்கின்ற கடனாக இருக்கலாம். இவையெல்லாம் மக்களை இப்போது மிகப்பெரிய சுமைக்கு தள்ளி அவர்கள் மன ரீதியிலும் அதே போல பொருளாதார பாரிய பாதிப்பை ஏற்படுத்த வைக்கின்ற ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக இவை மாறி இருக்கிறது. எனவே இந்த காலப்பகுதியில் இந்த விடயங்கள் தொடர்பாக மக்களை தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற அடிப்படையில் நமக்கு இருக்கிறது. அதற்கமைவாகத்தான் இன்றைய தினம் இந்த அங்கீகாரம் அளிக்கப்படாத நிதியியல் நிறுவனங்களுடைய செயற்பாடுகளில் மக்கள் சிக்கிக்கொண்டால் என்ன செய்யலாம், அந்த நிறுவனங்கள் தொடர்பான விடயங்களை தெளிவாக பேசுவதற்கு இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அந்த வகையில் இலங்கை மத்திய வங்கியிலிருந்து இரு பிரதான அழைப்பாளர்கள் இங்கே வருகின்றிருக்கிறார்கள். இந்த விடயங்கள் தொடர்பாக தெளிவுபடுத்துவதற்காக அந்த அடிப்படையில் வங்கி அல்லா நிதியியல் நிறுவனங்கள் மேற்பார்வை திணைக்களத்தினுடைய சிரேஷ்ட உதவி பணிப்பாளர் சுஹாசினி கஜேந்திரா இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். அதே போல இன்னும் ஒருவர் குறிப்பாக இதே வங்கி அல்லா நிதியியல் நிறுவனங்கள் மேற்பார்வை திணைக்களத்தினுடைய உதவி பணிப்பாளர் திருமதி நாஸ்னி ஷமத் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியை நான் ஆரம்பத்திலே கூறியது போன்று மக்கள் மத்தியில் இருக்கின்ற இவ்வாறான பிரச்சனைகள் மற்றும் அவர்கள் எதிர்கொண்டிருக்கின்ற இந்த பிரச்சனையிலிருந்து அவர்களை மீட்பதற்கான ஒரு வழிமுறை தருகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் வடிவமைத்திருக்கிறோம். முதலாவதாக இந்த இலங்கை மத்திய வங்கியின் கீழ் இயங்குகின்ற இந்த வங்கி அல்லா நிதியியல் நிறுவனங்கள் மேற்பார்வை திணைக்களம், இந்த திணைக்களத்தினுடைய செயற்பாடுகள் என்ன என்பதை திருமதி சுஹாசினி அவர்கள் சற்று எங்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டும். பிரசன்னா, பேரிலே உள்ளது போல வங்கி அல்லா நிதியியல் நிறுவனங்கள் மேற்பார்வை திணைக்களம் என்பது வங்கி அல்லாத நிதி தொழிலில் ஈடுபடும் நிறுவனங்களை ஒழுங்குமுறைப்படுத்தி மேற்பார்வை செய்யும் திணைக்களமாகும். எங்களது திணைக்களத்தில் 4 விதமான நிதியியல் நிறுவனங்கள் ஒழுங்குமுறைப்படுத்தி மேற்பார்வை செய்யப்படுகின்றன. 35 நிதி நிறுவனங்கள், அதாவது ஃபைனான்ஸ் கம்பெனிஸ், 2 சிறப்பியல்பு வாய்ந்த குத்தகை கம்பெனிகள், அதாவது ஸ்பெஷலைஸ் லீசிங் கம்பெனிஸ், 5 முதல்நிலை வணிகர்கள், அதாவது பிரைமரி டீலர்ஸ், மற்றும் 4 நுண்பாக நிதி நிறுவனங்கள், அதாவது மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனிஸ். எங்கள் திணைக்களமானது இத்தகைய நிதியியல் நிறுவனங்களுக்கு பல்வேறு பணிப்புரைகளையும் விதப்புரைகளையும் வழங்கி, மேலும் இத்தகைய நிறுவனங்கள் சரியான விதத்தில் தமது தொழிலை நடத்தி செல்கின்றனவா, நாங்கள் தந்துள்ள பணிப்புரைகளுக்கு ஏற்ப இசைவாக நடந்து கொள்கின்றனவா என்பதை தள மற்றும் தளத்திற்கு வெளியான பரீட்சைகள் மூலம் கண்காணிக்கப்படுகின்றன. அவ்வாறு அவர்கள் அதற்கு இசைவாக நடக்காத பட்சத்தில் எங்கள் திணைக்களத்தினால் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அத்தகைய இசைவின்மையை திருத்திக் கொள்வதற்காக இத்தகைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. மேலும் இதற்கு புறம்பாக இலங்கையில் நாங்கள் கேள்விப்பட்டவாறு அதிகாரம் அளிக்கப்படாத பல்வேறு நிதியியல் நிறுவனங்கள் தமது தொழிலை மேற்கொள்ளும் பட்சத்தில் அவை பற்றிய தகவல்கள் எங்களுக்கு தெரிவிக்கப்படும் அல்லது நாங்கள் அறிந்து கொள்ளும் பட்சத்தில் அவை சம்பந்தமான சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதும் எங்களது திணைக்களத்தின் ஒரு தலையாய கடமையாக காணப்படுகின்றது. நீங்கள் கூறியிருந்தீர்கள், அதாவது அங்கீகாரம் அளிக்கப்படாத நிறுவனங்கள் அதே போல தனிப்பட்ட நபர்கள் என்று. இந்த 2, அதாவது இந்த அதிகாரம் அளிக்கப்படாத நிறுவனங்கள் மற்றும் நபர்கள் தொடர்பாக சட்டங்களுக்கு தெளிவாக கூறுங்கள். பொதுமக்களிடமிருந்து வைப்புகளை ஏற்றுக்கொள்வதற்கு மத்திய வங்கியிடமோ அல்லது வேறு ஏதும் சட்ட மூலத்தின் அடிப்படையிலோ அனுமதியை பெற்றிருக்க வேண்டும். அவ்வாறு அனுமதியை தனிநபராகவோ அல்லது ஒரு நிறுவனமாகவும் இருக்கலாம். அதாவது பொதுவாக அதிகாரத்தை தருவது நிறுவனத்திற்கு மட்டும்தான். ஆனால் சந்தையில் பார்த்தீர்களானால் தனிப்பட்ட நபர்களும் இப்படி வைப்புகளை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதாவது மத்திய வங்கியின் ஒப்புதல் இல்லாமல் பொதுமக்களின் வைப்புகளை ஏற்றுக்கொள்ளும் எந்த ஒரு நிறுவனமோ அல்லது தனிப்பட்ட நபரோ அதிகாரம் அளிக்கப்படாத நிதி
தொழிலை நடாத்தும் நிறுவனமாகவோ அல்லது நபராகவோ அறியப்படுகின்றார்கள். இப்படி இருக்கின்ற போது இந்த அதிகாரம் அளிக்கப்படாத நிறுவனங்கள் அல்லது நபர்களுடைய வலைக்குள் மக்கள் எவ்வாறு வீழ்கிறார்கள் அல்லது இந்த நிதி நிறுவனங்களை நோக்கி பொதுமக்கள் கவரப்படுவதற்காக அவர்கள் மேற்கொள்கின்ற நடவடிக்கைகள் என்னவாக இருக்கிறது? பிரசன்னா, இது ஒரு முக்கியமான கேள்வி. அதாவது பொதுமக்கள் எப்படிப்பட்ட மோசடி வார்த்தைகளுக்காக ஏமாற்றப்படுகிறார்கள் அதை கண்டிப்பாக அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது பொதுமக்களிடமிருந்து அவர்கள் வைப்பு என்ற வார்த்தையை மட்டும் பிரயோகித்து இந்த பணத்தினையோ வைப்புகளை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. பல்வேறு வித்தியாசமான சில சந்தர்ப்பங்களில் இந்த பொதுமக்களால் புரிந்து கொள்ள முடியாத வார்த்தை பிரயோகங்களை அவர்கள் பாவிக்கிறார்கள். உதாரணத்துக்காக முதலீட்டு திட்டங்கள் என்று கூறுவார்கள், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் என்று கூறுவார்கள், லோன் அக்ரிமெண்ட்ஸ் அதாவது கடன் உடன்படிக்கைகளை என்று கூறுவார்கள், கடன் சான்றிதழ்கள் லோன் சர்டிஃபிகேட்ஸ் என்று கூறுவார்கள். பொதுமக்களால் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் இப்படிப்பட்ட வார்த்தை பிரயோகங்கள் அவர்களுக்கு ஒரு அறிந்த பிரயோகமாக இருக்காது. வாக்குறுதி சான்றிதழ் என்ற பெயர்கள், அதாவது ப்ராமிசரி நோட்ஸ் என்று கூறுவார்கள். மற்றும் இப்பொழுது புதிதாக இருக்கிற செய்தி நாங்கள் கேள்விப்படுவது என்னவென்றால், இந்த மெய்நிகர் நாணயம் அதாவது கிரிப்டோ கரன்சி, இந்த கிரிப்டோ கரன்சி இப்பொழுது உலகளாவியதில் புகழ் பெற்று வருகின்றது. எனவே இவர்கள் கூறுவார்கள், நாங்கள் கிரிப்டோ கரன்சி மெய்நிகர் நாணயத்தில் முதலீடு செய்வதற்காக நீங்கள் எங்களிடம் உங்கள் பணத்தை தந்து வைங்கள், இது ஒரு வைப்பாக ஏற்படும், இதுக்கு நாங்கள் இவ்வளவு வட்டி உங்களுக்கு அறவிடுகிறோம். இப்படிப்பட்ட மோசடி வார்த்தைகள் என்று தான் கூற வேண்டும். உண்மையிலேயே பயன்படுத்தி தான் அவர்கள் பொதுமக்களிடமிருந்து வைப்புகளை ஏற்றுக்கொள்கிறார்கள். மேலும் பார்த்தீர்களானால் இந்த வெப்தளங்களில் விளம்பரங்கள் வருகின்றன. இந்த விளம்பரத்தை நீங்கள் கிளிக் செய்தால் உங்களுக்கு இவ்வளவு பணம் கிடைக்கும். இப்படிப்பட்ட பல வகையான மோசடி முறைகளை பயன்படுத்தி தான் உண்மையிலேயே இந்த அதிகாரம் அளிக்கப்படாத நபர்களோ நிறுவனங்களோ பொதுமக்களிடமிருந்து வைப்புகளை ஏற்றுக்கொள்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இன்னொரு முக்கியமான விடயம் அவர்கள் பயன்படுத்துவது என்னவென்றால் அதிக வட்டி. இப்பொழுதுள்ள பொருளாதார நெருக்கடி சூழ்நிலையினால் பொதுமக்கள் உண்மையாகவே இந்த அதிக வட்டியை தரும் இடங்களை நாடி செல்வதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக காணப்படுகின்றது. எனவே அந்த தருணத்தை இந்த அதிகாரமளிக்கப்படாத நிறுவனங்களும் தனிநபர்களும் அதிக அளவில் பாவிப்பதற்கான வாய்ப்புகளும் காணப்படுகின்றது. இவர்கள் கூறுவார்கள், குறுகிய காலத்தில் நாங்கள் அதிக வட்டியை உதாரணமாக இப்போ வங்கிகளை எடுத்தீர்களானால் அவர்கள் நிலையான வைப்புகளுக்கு வருடத்திற்கு 20% வட்டியை தருகிறார்கள் என்றால் இவர்கள் கூறுவால் நாங்கள் 3 மாதத்திற்கு உங்களுக்கு அந்த வட்டியை தருகின்றோம். பொதுமக்களும் இப்பொழுது இருக்கிற நெருக்கடி சூழ்நிலை காரணமாக அவ்வாறான இடங்களுக்கு இலகுவாக தள்ளப்படுகிறார்கள் என்றுதான் கூற வேண்டும். ஆனால் பொதுமக்கள் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு நிதியியல் உறுதிப்பாடோடு இயங்கும் ஒரு வங்கியினாலேயே வருடத்திற்கு 20% தான் தர முடியும் என்றால் இவர்கள் எப்படி 3 மாதத்திற்கு அவ்வளவு அதிக விட்டே தர இயலும்? இப்படிப்பட்ட கவர்ச்சிகரமான வார்த்தைகளுக்கு மயங்கி விடாமல் பொதுமக்கள் விழிப்புணர்வோடு தங்களது வைப்புகள் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். நீங்கள் கூறுகின்ற ஒரு விடயம் இருக்கிறது, உங்களுடைய திணைக்களத்தினுடைய செயற்பாடு அதாவது பொதுமக்களிடமிருந்து பணத்தை பெறுகின்ற நிறுவனங்களுடைய கட்டுப்பாடு தொடர்பான விடயங்களை பார்க்கிறீர்கள். ஆனால் இது ஒரு மறுபுறம் இருக்கிறது. நீங்கள் ஏற்கனவே கூறினீர்கள் நுண்கடன் தொடர்பான விடயங்களை கையாளுகின்ற நிறுவனங்களும் உங்களுடைய திணைக்களத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக. இந்த நுண்கடன் பிரச்சனை என்பது இப்போது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கிறது. அதிகளவான வட்டிக்கு மக்கள் இந்த அவசர தேவைக்காக பணத்தினை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் இதனை செலுத்துகின்ற போது பல்வேறு விதிமுறையின் கீழ் அவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த நுண்கடன் தொடர்பான விடயங்களை கையாள்கின்ற போது மக்கள் அணுக வேண்டிய விடயங்கள் என்ன? உங்களுடைய திணைக்களத்தின் கீழ் இந்த நீங்கள் கூறியது போன்று இதனையும் கட்டுப்படுத்தக்கூடிய செயற்பாடுகள் இருக்கிறதா? உண்மையாக எங்களது திணைக்களத்தினால் ஒழுங்குமுறைப்படுத்தப்படும் நுண்பாக நிதியியல் நிறுவனங்கள் 4 நிதியியல் நிறுவனங்கள் காணப்படுகின்றன. இவையும் நுண்பாக வைப்புகளை ஏற்று கடன்களை வழங்கும் நிதி நிறுவனங்கள். நீங்கள் கூறியது போல நிறைய நுண்பாக நிதியியல் நிறுவனங்கள் நாட்டில் செயல்படுகின்றன. அவை கடன்களை மட்டும் வழங்கும் நிதி நிறுவனங்கள். இப்படிப்பட்ட கடன்களை மட்டும் வழங்கும் நிறுவனங்கள் தற்போதைக்கு இலங்கை மத்திய வங்கியின் மேற்பார்வைக்கு கீழ் காணப்படவில்லை. எவ்வாறாயினும் இது சம்பந்தமான ஒரு சட்ட மூலம், அது மைக்ரோ ஃபைனான்ஸ் கிரெடிட்
அத்தாரிட்டி ஆக்ட் எனும் அந்த சட்டம் மூலம் வெகு விரைவில் இலங்கையில் சட்டம் மூலமாக ஏற்கப்பட்டு அதன் கீழ் இப்படிப்பட்ட நிறுவனங்கள் அனைத்தும் ஒழுங்குமுறைப்படுத்தி மேற்பார்வைப்படுத்தப்படும் ஒரு செயல்முறை விரைவாக கொண்டு வரப்படுகின்றது. அதன் மூலமாக நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இப்படிப்பட்ட நிறுவனங்கள் சரியான விதத்தில் மக்களுக்கான சேவையாற்றி எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் தங்களது தொழிலை நடத்தி கொண்டு போக வாய்ப்புகள் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோது திருமதி நான்சி சமத் அவர்கள் ஏற்கனவே திருமதி சுஹாசினி அவர்கள் கூறியது போன்று இந்த அதிகாரம் அளிக்கப்படாத நிறுவனங்களூடாக பல்வேறு மோசடிகள் இடம்பெறுகின்ற மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். எனவே அவ்வாறு பாதிக்கப்படுகின்றவர்கள் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அந்த தனிப்பட்ட நபருக்கு எதிராகவோ அல்லது நிறுவனங்களுக்கு எதிராகவோ நடவடிக்கைகள் எடுப்பதற்கு ஏதும் சட்ட ஏற்பாடுகள் இருக்கிறதா? உரிமம் பெற்ற நிதி நிறுவனங்களின் செயற்பாடுகளை ஒழுங்குமுறைப்படுத்துவதற்காக 2011ஆம் ஆண்டின் 42வது இலக்க நிதி தொழில் சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. ஆகவே எந்த ஒரு நிறுவனமும் நிதி தொழிலை ஆரம்பிக்கும் நோக்கோடு இருந்தால் கட்டாயமாக இந்த சட்டத்தின் கீழ் அவர்கள் இலங்கை மத்திய வங்கியின் உரிமம் ஒன்றை கட்டாயம் பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும். இந்த சட்டத்தின் 2வது பிரிவு மிக தெளிவாக கூறுகின்றது, எந்த ஒரு நிறுவனமும் உரிமம் ஒன்றை பெற்றுக்கொள்ளாமல் நிதி தொழிலில் ஈடுபடுமாயின் அது சட்டத்துக்கு புறம்பானது, சட்டவிரோதமானது. இதே சட்டத்தில் பிரிவு 3 சில நிறுவனங்களுக்கு விதிவிலக்கு அளித்துள்ளது. உதாரணமாக, அதாவது வேறு சட்டங்களினால் ஒழுங்குமுறைப்படுத்தப்படுகின்ற உதாரணமாக கூட்டுறவு சங்கங்கள், சில நுண்பாக நிதி நிறுவனங்களுக்கு விதிவிலக்கு அளித்து மற்ற ஏதாவது நிறுவனங்கள் இந்த நிதி தொழிலை ஆரம்பிக்க வேண்டுமானால் கட்டாயமாக இந்த சட்டத்தின் கீழ் இலங்கை மத்திய வங்கியின் உரிமம் ஒன்றை பெற்றுக்கொண்டுதான் நிதி தொழிலில் ஈடுபட வேண்டும். இந்த நிதி தொழில் என்றால் என்ன என்பதை இந்த சட்டத்தின் பிரிவு 74 மிக விரிவாக வரைவிலக்கணப்படுத்துகிறது. அதாவது நிதி தொழில் என்று கூறும் பொழுது பொதுமக்களிடமிருந்து வைப்புகளை பெற்றுக்கொண்டு அந்த முதலை பயன்படுத்தி கொடுக்கடன்களை வழங்குவதன் மூலமாகவோ அல்லது முதலீடுகளை ஒரு நிறுவனமோ தனிநபரோ செய்கின்றார் என்று தனிநபர் அல்ல நிறுவனம் செய்கின்றார் என்று கூறினால் அதை நாங்கள் நிதி தொழில் என்று இந்த சட்டத்தின் கீழ் வரைவிலக்கணப்படுத்தப்பட்டுள்ளது. அதே சட்டத்தின் பிரிவு 73 பொதுமக்களிடமிருந்து வைப்புகளை பெற்றுக்கொள்ளுதல் என்று கூறும் பொழுது இந்த வைப்புகள் என்றால் என்ன என்பதையும் மிக தெளிவாக வரைவிலக்கணப்படுத்தியுள்ளது. அதாவது குறிப்பிட்ட ஒரு தொகையை குறிப்பிட்ட காலத்தின் பின்னரோ அல்லது கேள்வி வைப்பாக கூட இருக்கலாம், ஏதாவது வேறு எதுவும் நிபந்தனைகளுக்கு கீழும் கூட உட்பட்டு ஒரு வட்டி தொகையுடனோ அல்லது வட்டி தொகை இன்றியோ ஒரு குறிப்பிட்ட காலத்தின் பின்னர் மீள் செலுத்துவதாக வேறு நபர்களிடமிருந்து ஒரு தொகையை மூலதனத்தை பெற்றுக்கொள்கின்றோம் என்று சொன்னால் அது வட்டி என்று இந்த சட்டத்தின் பிரிவு 73 வரைவிலக்கணப்படுத்தப்பட்டுள்ளது. ஆகவே இந்த வரைவிலக்கணங்களுக்கு உட்பட்டு வைப்புகளை பெற்று நிதி தொழிலில் ஒரு நபரோ அல்லது தனி நபரோ அங்கீகாரம் பெற்றுக்கொள்ளாமல், அதாவது உரிமம் ஒன்றை பெற்றுக்கொள்ளாமல் ஈடுபடுகின்றார் என்று சொன்னால் அது சட்டத்துக்கு புறம்பானது. ஆகவே இவ்வாறான கட்டாயமாக நிதி தொழிலில் ஈடுபடுபவர் என்று சொன்னால் உரிமம் ஒன்றை பெற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் இது நான் கூறியது போல பொதுமக்களிடமிருந்து வைப்புகளை பெற்றுக்கொண்டு ஒரு நபர் அவருடைய சொந்த பணத்தை கொண்டு மூலதனங்களை சொந்த பணத்தின் மூலம் அவர் கொடுக்கடன்களை வழங்குகிறார் என்று கூறினால் அது இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த சட்டத்தின் கீழ் வராது. அதாவது அவருடைய சொந்த பணத்தை கொண்டு அவர் கடன் வழங்குகிறார் என்று சொன்னால் அது இந்த சட்டத்தின் கீழ் வராது. பொதுமக்களிடமிருந்து வைப்புகளை பெற்றுக்கொண்டு அவர் கடன் வழங்குகிறார் அல்லது முதலீடுகளை மேற்கொள்கிறார் என்று சொன்னால்தான் இந்த சட்டத்தின் கீழ் அது கட்டாயம் உரிமம் ஒன்றை பெற்றுக்கொண்டு அவர் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அதேபோல் இந்த சட்டத்தின் 10வது பிரிவு கூறுகின்றது, சில நிறுவனங்கள், எந்த ஒரு நிறுவனமும் சில சொற்பதங்களை அவர்களுடைய வியாபார நாமத்தோடு பாவிக்க வேண்டும் என்று சொன்னால் கூட அதற்கு கூட இலங்கை மத்திய வங்கியின் நாணய சபையினது அப்ரூவல் தேவை, அவர்களுடைய ஒப்புதல் தேவை. உதாரணமாக மணி, ஃபைனான்சிங், ஃபைனான்ஸ், ஃபைனான்ஷியல்
போன்ற நிதியோடு சம்பந்தப்பட்ட சொற்பிரயோகங்களை அவர்களது வியாபார நாமத்தோடு சேர்க்கிறார்கள். அவர்களுடைய கம்பெனியின் பெயரோடு சேர்த்துக் கொள்வதாக இருந்தால் கூட அதற்கு கூட இந்த சட்டத்தின் 10வது பிரிவின்படி நாணய சபையினுடைய முன் ஒப்புதல் கட்டாயம் தேவை. நாணய சபையினுடைய ஒப்புதல் இல்லாமல் இவ்வாறான சொற்பதங்களை அவருடைய பிசினஸ் நேமில் சேர்த்து கொள்வதும் இந்த சட்டத்தின் கீழ் தடை செய்யப்பட்டுள்ளது. ஆகவே நான் கூறியது போல இந்த பிரிவுகளுக்கு கீழ் ஏதாவது இந்த பிரிவிற்கு கீழ் ஏதாவது புறம்பாக ஏதாவது ஒரு நபரோ நிறுவனமோ நிதி தொழிலில் ஈடுபடுகின்றார் என்பது பற்றின ஏதாவது தகவல்கள் கிடைத்தால் அல்லது ஏதாவது விசாரணைகள் செய்வதற்கான அதிகாரம் இந்த சட்டத்தின் 42வது பிரிவின் கீழ் வங்கி எல்லா நிதியியல் நிறுவனங்களின் மேற்பார்வை திணைக்களத்தின் பணிப்பாளர் அல்லது அவர் அதிகாரம் அளித்த இன்னொரு நபருக்கு இந்த விதமான ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதை சென்று விசாரணை செய்வதற்கான அதிகாரம் இந்த சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டுள்ளது. அவ்வாறு விசாரணை மேற்கொண்டு சில வேளைகளில் குறிப்பிட்ட ஒரு நிதியியல் நிறுவனம் குற்றம் இழைத்திருப்பதாக உறுதிப்படுத்தப்பட்டால் அந்த நிறுவனங்களுக்கோ அல்லது அந்த தனிநபருக்கோ கொடுக்கின்ற தண்டனை அல்லது அவருக்கான தண்டனை எதுவாக இருக்கும்? முதலாவது இவ்வாறு ஏதாவது தகவல்கள் எங்களுக்கு கிடைக்கும் இடத்து அது மிக விரிவாக ஆராயப்பட்டு கடைசி தீர்மானம் இலங்கை மத்திய வங்கியின் நாணய சபை எடுக்கும். அதாவது இந்த வங்கி எல்லாம் மேற்பார்வை திணைக்களம் விசாரணைகளை மேற்கொண்டிருந்தாலும் இறுதி தீர்மானம் இலங்கை மத்திய வங்கியின் நாணய சபை எடுக்க வேண்டும். இந்த நாணய சபை எடுத்ததன் பிற்பாடு அது இன்னும் மேலதிக விசாரணைகளுக்கு உட்படுத்தப்படும் உயர் நீதிமன்றங்களினால் அதன் பிறகும் கூட குற்றம் ஒப்புவிக்கப்பட்டால் அதனுடைய தண்டனைகள் அந்த குற்றத்தினுடைய தன்மை பெறுமதி ஆகியவற்றை கொண்டிருக்கும். ஆனால் சிறை தண்டனை அபராதம் ஆகியவற்றில் ஒன்றோ அல்லது இரண்டோ வழங்கப்படும். அப்படியான சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறதா? அப்படியான நீங்கள் உங்களுடைய திணைக்களத்திற்கு ஏதாவது முறைப்பாடு கிடைத்து ஏதாவது கம்பெனியோ அல்லது தனிநபர் தொடர்பான முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்று தண்டனை வழங்கப்பட்ட வரலாறுகள் இருக்கிறதா? கூறப்போனால் எங்களுடைய திணைக்களத்தில் இப்பொழுது பல எண்ணிக்கையான விசாரணைகள் நடந்து கொண்டு வருகின்றன. இவ்வாறு நாணய சபை உறுதிப்படுத்தப்பட்டு நாணய சபையினால் தீர்மானிக்கப்பட்டவுடன் அவை பொதுமக்களுக்கு இந்த பத்திரிகை அறிவுறுத்தல்கள் மூலமாக வெளியிடப்படும். நான் சில உதாரணங்களாக கூறப்போனால் 2020ஆம் ஆண்டு குருநாகல் பிரதேசத்தில் இயங்கிக் கொண்டு வந்த இயோன் லங்கா மற்றும் அதன் உரிமையாளரான அத்தப்பத்து முதியன்சலாகே தம்மிக்க குமார அத்தப்பத்து இந்த நிறுவனமும் இந்த நபரும் அங்கீகாரமற்ற முறையில் நிதி தொழிலில் ஈடுபட்டதாக நாணய சபை தீர்மானித்திருந்தது. அதை பற்றின விவரங்களும் பத்திரிகை அறிவுறுத்தல்கள் மூலமாக பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. இவர் வாக்குறுதி சான்றிதழ், அதாவது ப்ராமிசரி நோட்ஸ் என்று கூறுவோம், இந்த வாக்குறுதி சான்றுகளை மக்களுக்கு வழங்கி அவர்களிடமிருந்து வைப்புகளை பெற்றுக்கொண்டிருக்கின்றார். இந்த வாக்குறுதி சான்றிதழ் என்று கூறும் பொழுது நான் சொன்ன மாதிரி பிரிதொரு தினத்தில் உங்களுடைய வைப்புகளை நாங்கள் தருவோம், வட்டியுடனோ அல்லது வட்டியற்றோ நாங்கள் இன்னொரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு தருவோம் என்று கையொப்பமிடப்பட்ட சான்றிதழ் அவ்வாறு வழங்கி அவர்களுடைய வைப்புகளை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே பார்க்க வேண்டிய விடயம், அவர்கள் தனிப்பட்ட ரீதியில் கையொப்பமிட்டு சான்றிதழ் வழங்கி இருந்தாலும் கூட இந்த நிறுவனம் இலங்கை மத்திய வங்கியில் அதிகாரம் அளிக்கப்படாதது. ஆகையால் இந்த வைப்பீட்டாளர்கள் பாரிய நட்டங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டி இருந்தது. இது ஒரு உதாரணம். இது போல பல உதாரணங்கள் இருக்கின்றன. அதே போல ஒரு நிறுவனம் இலங்கை மத்திய வங்கி அல்லது உங்களுடைய திணைக்களத்தின் கீழ் வங்கியல்லா நிதியியல் நிறுவனங்கள் மேற்பார்வை திணைக்களத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை முதலீடு செய்ய போகின்ற நபர் எவ்வாறு தெரிந்து கொள்வது? பல நிறுவனங்கள் இருக்கலாம், ஆனால் அவர் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகளை வழங்குகின்ற போது, உதாரணமாக நான் ஒரு முதலீடு செய்ய வேண்டும் என்றால் அது ஒரு நிறுவனம் என்னை அழைக்கிறது. அந்த நிறுவனம் தொடர்பான தகவலை நான் எங்கிருந்து பெற்றுக்கொள்ள முடியும்? அது மத்திய வங்கியினூடாக அனுமதிக்கப்பட்ட நிறுவனம் என்பது எப்படி நான் அடையாளம் காண்பது? இப்போ இலங்கை மத்திய வங்கியானது குறிப்பிட்டிருக்கின்றது, அவர்களுடைய வைப்பீட்டாளர்களுடைய முதல்கள் உரிமம் பெற்ற
வங்கிகள் லைசன்ஸ் பேங்க் மற்றும் உரிமம் பெற்ற நிதி நிறுவனங்கள் லைசன்ஸ் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் இலங்கை மத்திய வங்கியில் பதிவு செய்ய உரிமம் பெற்ற இந்த வங்கிகளிலும் நிதி நிறுவனங்களும் மட்டுமே வைப்புகளை பெற்றுக்கொள்வதற்கு அங்கீகாரம் பெற்றவை. இவர்களுடைய விவரப்பட்டியல் வந்து இலங்கை மத்திய வங்கியின் அலுவல் சார் வெப்தளமான www.cbsl.gov.lk என்கின்ற இணையதளத்தில் காணப்படுகின்றது. அதாவது இந்த வெப்சைட்டின் ஹோம் பேஜுக்கு செல்கின்ற சந்தர்ப்பத்தில் வலது பக்கத்தில் ஆத்தரைஸ் இன்ஸ்டிடியூஷன் என்கின்ற ஒரு லிங்க் இருக்கிறது. அந்த லிங்கில் இந்த நிறுவனங்களின் முழு விபரமும் தனித்தனியாக பிரித்து பட்டியலிடப்பட்டுள்ளது. அதாவது உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகளவை, உரிமம் பெற்ற சிறப்பியல்பு வாய்ந்த வர்த்தக வங்கிகளவை, உரிமம் பெற்ற நிதி நிறுவனங்களவை என்றவாறு தனித்தனியாக அவற்றின் பெயர், விலாசம் ஆகியவற்றோடு குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே இலங்கை மத்திய வங்கி தொடர்ந்தும் பொதுமக்களுக்கு கூறுவது என்னவென்றால், இந்த வைப்புகளை இலங்கை மத்திய வங்கியின் உரிமம் பெற்ற ஒரு வங்கியிலோ நிதி நிறுவனங்களிலோ அவர்கள் வைப்பு செய்யும் பொழுதுதான் அவர்களுடைய வைப்புக்கான பாதுகாப்பு இலங்கை மத்திய வங்கியினால் உறுதிப்படுத்தப்படும். வசந்தம் டிவியின் மக்கள் சேவை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சியில் அங்கீகாரம் அளிக்கப்படாத நிதியியல் நிறுவனங்களுடைய செயற்பாடுகளால் மக்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள், அதிலிருந்து மீண்டு வருவதற்கு உள்ள வழிகள் தொடர்பான விடயங்களை நாங்கள் தெளிவாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த விடயங்கள் தொடர்பாக பேசுவதற்காக இலங்கை மத்திய வங்கியிலிருந்து முக்கியமான 2 பிரமுகர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் வங்கி அல்லா நிதியியல் நிறுவனங்கள் மேற்பார்வை திணைக்களத்தினுடைய சிரேஷ்ட உதவி பணிப்பாளர் திருமதி சுஹாசினி கஜேந்திரா, அதே போல அதன் உதவி பணிப்பாளர் நாஸ்னி சமத் ஆகியோரும் இணைந்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த இருவரும் பல முக்கியமான விடயங்கள் தொடர்பில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்த கேள்வியாக திருமதி சுஹாசினி உங்களிடமிருந்து இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த அங்கீகாரம் அளிக்கப்படாத நிதியியல் நிறுவனங்களில் தனிப்பட்டவர்களோடும் இருக்கின்ற இந்த பணத்தினை வைப்பு செய்வதில், அவர்களிடம் நாம் சென்று பணத்தினை வைப்பு செய்வதில் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், இடர்நேர்வுகள் என்ன? நிதி தொழில் சட்டத்தின்படி அதிகாரம் இல்லாமல் பொதுமக்களிடம் வைப்புகளை ஏற்பது சட்டத்திற்கு புறம்பான நடவடிக்கையாகும். எனவே இப்படிப்பட்ட அதிகாரம் இல்லாமல் வைப்புகளை ஏற்கும் நிதி நிறுவனமிடமோ தனிப்பட்டவர்களோ பெரும்பான்மையாக சட்டத்திற்கு புறம்பான நடவடிக்கைகளில் ஈடுபடும் நபர்களாகத்தான் காணப்படுகிறார்கள். பொதுமக்கள் தங்கள் வைப்புகளை இப்படிப்பட்ட நபர்களிடமும் நிறுவனமிடமும் வைப்பிலிடும் போது இவர்கள் அப்பணத்தை பயன்படுத்தி பெரும்பாலும் சட்டத்திற்கு புறம்பான நடவடிக்கைகளில் தான் ஈடுபடுவார்கள். எனவே பொதுமக்களும் தங்களை அறியாமல் அப்படிப்பட்ட ஒரு சட்டத்திற்கு புறம்பான நடவடிக்கைகளில் ஒரு பங்காளராகக்கூடிய இடர்நேர்வு காணப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அந்நிறுவனங்களோ நபர்களோ அடிக்கடி வழக்காடல்களில் ஈடுபட வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றது. சில சந்தர்ப்பங்களில் சட்டத்திற்கு புறம்பான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதனால் பல்வேறு நீதிமன்றங்களினால் தண்டைகளை கூட உட்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அவ்வாறான சந்தர்ப்பங்களில் பொதுமக்களுக்கு தங்களது வைப்புகளை மீள பெற்றுக்கொள்வதில் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் மிகவும் காணப்படுகின்றன. தாமதம் ஏற்படலாம் அல்லது பெற்றுக்கொள்ள முடியாமலே கூட போகலாம். பெற்றுக்கொள்ள முடியாமல் போவதற்கான வாய்ப்புகள் தான் மிக மிக அதிகமாக காணப்படுகின்றது. முன்னே சில குறிப்பிட்டு சொல்லக்கூடிய பல உதாரணங்களும் இருக்கிறது. தனிப்பட்ட ரீதியில் பணத்தினை வைப்பிட்ட சம்பவங்கள் அண்மையில் இடம்பெற்றிருக்கிறது. திலனி பிரியமாடி தொடர்பான விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு முன்பதாக ETI நிறுவனம் தொடர்பான விடயங்களில் மக்கள் மாட்டிக்கொண்டு சிக்கித்த விடயங்கள் தொடர்பான பிரச்சனைகள் பேசப்படுகிறது. கண்முன்னே உதாரணங்கள் இருக்கிறது. அப்படியாக நடக்க வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக. இன்னொரு இடர்நேர்வு என்னவென்றால், இலங்கை மத்திய வங்கி இப்படிப்பட்ட நிறுவனங்களை பற்றியோ நபர்களை பற்றியோ தங்களுக்கு தகவல் தெரியப்படும் இடத்தில் விசாரணைகளை மேற்கொண்டு இப்படிப்பட்ட தொழிலினை, அதாவது அதிகாரம் அளிக்கப்படாத நிதி தொழிலினை முடக்கம் செய்வதற்கோ அல்லது இடைநிறுத்தம் செய்வதற்கோ நீதிமன்றத்தினால் அனுமதி பெறப்படும். அவ்வாறான சந்தர்ப்பங்களிலும் பொதுமக்களுக்கு தங்களது வைப்புகளை ஏற்றுக்கொள்வதில் பெரும் அசௌகரியம் ஏற்படும். இது இலங்கை மத்திய வங்கினால் மேற்கொள்ளக்கூடிய சட்ட நடவடிக்கை. நான் முதல் கூறியது
அவர்கள் சட்டத்திற்கு புறம்பான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு நீதிமன்றத்தினால் மேற்கூடிய சட்ட நடவடிக்கை. ஸோ இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் தங்களது வாய்ப்புகளை நான் கூறியது போல தாமதமாக பெற்றுக்கொள்வதில் தாமதம் ஏற்படலாம், அல்லது அந்த வாய்ப்பு இல்லாமலே கூட போகலாம். மேலும் இப்படிப்பட்ட நபர்கள் இவர்களுக்கு அதிகாரம் இல்லாததால், இவர்கள் சட்டத்திற்கு புறம்பான பொதுமக்களின் வாய்ப்புகளை ஏற்றுக்கொள்வதால், இவர்கள் மரணமடையும் நேரத்திலோ அல்லது பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் இப்படிப்பட்ட வாய்ப்புகளை பணத்தை ஏற்றுக்கொண்டு இவர்கள் நாட்டை விட்டு செல்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக காணப்படுகின்றது. அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் பொதுமக்களுக்கு தங்களை பிரச்சனை கூறுவதற்கு உண்மையாகவே எந்த ஒரு நீதியும் பெற்றுக்கொள்ள ஒரு தங்களுக்கான ஒரு பிரச்சனைக்கான தீர்வை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏனால் அவர்கள் பொதுமக்களும் தங்களது வாய்ப்புகளை அதிகாரம் இல்லாத நபர்களிடம் வாய்ப்பளிப்பது ஒரு நீதிக்கு புறம்பான விடயம். எனவே அவ்வாறான சந்தர்ப்பங்களிலும் அவரது வாய்ப்புகளை அவர்களால் பெற்றுக்கொள்வதற்கு அசௌகரியங்கள் ஏற்படும். மேலும் முக்கியமாக பொதுமக்கள் தங்கள் வாய்ப்புகளை, அதாவது அதிகமான வட்டியை எதிர்பார்த்துத்தான் உண்மையாகவே இப்படிப்பட்ட நிறுவனங்களில் அவர்கள் சென்று வாய்ப்புளிடுகிறார்கள். இது பெரும்பாலும் பார்த்தீர்கள் என்றால் அவர்களது வைத்திய செலவுக்காக சேமிக்கப்பட்ட பணமாக இருக்கும், அல்லது பிள்ளைகளின் கல்வி தேவைகளுக்காக சேமிக்கப்பட்ட பணமாக இருக்கும், அல்லது ஓய்வூதிய திட்டத்தின் மூலம் பெறப்பட்ட பணமாக இருக்கலாம், அல்லது அவர்கள் ஓய்வு பெற்ற பிறகு ஊழியர் சேபலாப நிதிய திட்டத்திலிருந்து பெறப்பட்ட மக்கள். நீங்கள் கூறினீர்கள் மலையக பக்கத்திலும் நிறைய இந்த மாதிரி பிரச்சனைகள். மலையகத்தில் முக்கியமாக இந்த ஊழியர் சேபலாப நிதியத்தை தான் கொண்டு வந்து இந்த மாதிரி இடங்களில் வாய்ப்பு செய்கிறார்கள். எனவே தங்கள் அரும்பாடுபட்டு உழைத்த அந்த பணத்தினை அதிக வட்டிக்காக, குறுகிய காலத்தில் அதிக வட்டி பெற வேண்டும் என்ற அந்த நோக்கத்திற்காக இப்படிப்பட்ட மக்களிடமோ நிறுவனங்களிடமோ வாய்ப்பிடுவதன் மூலம் வட்டி மட்டுமல்லாமல் அவர்களது முதலையுமே முழுமையாக இழக்க நேரிடும். அதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதேபோல் நீங்கள் கூறியது பொதுமக்கள் இவ்வாறு பணத்தை சட்டவிரோதமான நிறுவனத்தில் வைப்பீடு செய்வதனூடாக ஏற்படுகின்ற பாதிப்புகள். திருமதி நான்சி அவர்களே, இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த அதிகாரம் அளிக்கப்படாத நிதியியல் வியாபாரத்தினை கூட நடத்துவதால் ஏற்படுகின்ற விளைவுகள், எப்படியான விளைவுகள்? நிதி அவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற நிறுவனங்களுக்கு ஏற்படுகின்ற விளைவுகள், பாதகமான விளைவுகள் மிக அதிகம். இப்பொழுது இலங்கை மத்திய வங்கிக்கு ஏதாவது இந்த மாதிரியான தகவல்கள் கிடைக்கப்பெறுமாயின் அதற்கு தேவையான விசாரணைகள் உடனடியாக தொடக்கப்படும். அந்த காலகட்டத்தில் அந்த வியாபாரம் ஈடுபட்டு கொண்டு வந்திருந்த அதனுடைய வியாபார நடவடிக்கைகள் அனைத்தும் தற்காலிகமாக நிறுத்தப்படும். அதன் பின்பு அந்த வியாபாரத்தினுடையதும் அதனுடன் சம்பந்தப்பட்ட நபர்களுடையதுமான சொத்துக்கள் அனைத்தும் கைமாற்றப்படுவதோ விற்கப்படுவதோ தற்காலிகமாக முடக்கப்படும். அதே போல் அதனோட சம்பந்தப்பட்டவர்கள் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வதும் உடனடியாக நிறுத்தப்படும். அதன் பின்பு இலங்கை மத்திய வங்கியின் அந்த குறிப்பிட்ட விசாரணைக்காக உள்ள அலகு வந்து மிகவும் டீட்டெயிலான இன்வெஸ்டிகேஷன் ஒன்றை செய்யும், விசாரணை ஒன்றை நடத்தும். அந்த விசாரணையின்படி அவர்கள் இலங்கை மத்திய வங்கியின் நாணய சபைக்கு ஒரு அறிக்கை ஒன்றை வழங்குவார்கள். இலங்கை நாணய சபையானது இவ்வாறான நிறுவனங்கள் உண்மையில் அங்கீகாரம் அற்ற முறையில் நிதி தொழிலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று அவர்கள் முடிவெடுத்தால் உடனடியாக பொதுமக்களுக்கு பத்திரிகை அறிவுறுத்தல்கள் மூலமாக அந்த நிறுவனத்தினுடைய பெயர், உரிமையாளர்களின் பெயர் அனைத்தையும் பொதுமக்களுக்கு அறியப்படுத்தும். அதன் பின்பு அதனைத் தொடர்ந்து நான் ஏற்கனவே கூறியிருந்தேன், அதனைத் தொடர்ந்த விசாரணைகள் உச்ச நீதிமன்றத்திலும் கொண்டு செல்லப்பட்டு குற்றம் தீர்மானிக்கப்பட்ட பின்பு அந்த நிறுவனங்களுக்கு, அந்த நிறுவனத்துடன் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு சிறை தண்டனை மற்றும் அபராதம் என்பன விதிக்கப்படும் அந்த குற்றத்தின் தன்மையை பொறுத்து. இது வந்து அந்த நிதி தொழிலில் அங்கீகாரம் பெற்றுக்கொள்ளாமல் ஈடுபட்டுள்ள நிறுவனங்களுக்கும் தனிநபர்களுக்கு, அதே போன்ற அவ்வாறான வியாபாரங்களில் அவ்வாறான தொழிலில் முதலிட்டுள்ள நபர்களுக்கும் அவர்களும் கூட சட்டத்தின் முன்பு குற்றவாளிகளே. அதாவது ஒரு சட்ட விரோதமான ஒரு தொழிலுக்கு அவர்கள் முதலிட்டுள்ளார்கள், பங்குதாரர்களாக இருந்திருக்கிறார்கள், அவர்களுக்கு மறைமுகமாக உதவி செய்திருக்கிறார்கள் அல்லது உடந்தையாக இருந்திருக்கிறார்கள் என்ற வகையில் அவர்களும் கூட சட்டத்தின் முன் குற்றவாளிகளே.
ஆகவே இந்த நிதி அங்கீகாரமற்ற முறையில் இந்த நிதி தொழிலில் ஈடுபடுபவர்களும் அதனுடன் சம்பந்தப்பட்டவர்களும் கட்டாயமாக சட்டத்துக்கு புறம்பான ஒரு விடயத்தை செய்திருக்கிறார்கள் என்ற வகையில் சட்டத்துக்கு புறம்பான சட்ட ரீதியாக அவர்கள் முன்னோக்க வேண்டிய சவால்கள் மிக அதிகம். அதே போல் நீங்கள் இப்போது சட்டவிரோதமான தொழில் துறைகள் தொடர்பாக பேசுகின்ற போது இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இந்த கிரிப்டோ கரன்சி என்று சொல்வார்கள். இப்போது இணையதளம் வாயிலாக அதிக அளவில் பேசப்படுகின்ற எங்கள் ஆரம்பத்தில் கூறியது போன்று அதிக அளவில் பேசப்படுகின்ற விடயமாக இருக்கிறது. இந்த தொழில்துறை, அதாவது கிரிப்டோ கரன்சி என்று மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு விடயம் இடம்பெறுவதாக அனைவரும் விமர்சிக்கிறார்கள். இந்த கிரிப்டோ கரன்சிக்கு இலங்கை மத்திய வங்கியினுடைய அனுமதி இருக்கிறதா, அனுமதியோடு செயற்படுகிறதா, இல்லையா, அதில் முதலீடு செய்வது நல்லதா அல்லது பிழையான விடயம் என்பதை நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். ஏற்கனவே திருமதி சுஹாசினி அவர்கள் கூறியது போல கிரிப்டோ கரன்சி என்பது இப்பொழுது ஒரு வேர்ல்ட் ட்ரெண்ட் என்று சொல்லலாம். உலகளவிய ரீதியில் பல பேர் இதில் முதலிடுகிறார்கள், வியாபாரம் செய்கிறார்கள். அந்த வகையில் இலங்கையில் தற்போதைய நிலைமை, இலங்கை மத்திய வங்கியானது இவ்வாறான வியாபாரங்களை அங்கீகரிக்கவும் இல்லை. அதே சந்தர்ப்பத்தில் இது சட்டத்துக்கு எதிரானது என்று நாங்கள் அதை தடை செய்யவும் இல்லை. அதனோடு சம்பந்தப்பட்ட ரிசர்ச்சஸ் ஸ்டடீஸ் போய்கொண்டிருக்கின்றது. அந்த வேளையில் பல பத்திரிகை அறிவுறுத்தல்கள் மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த கிரிப்டோ கரன்சியில், அதாவது மெய்நிகர் நாணயங்களில் முதலீடு செய்வதில் உள்ள இடர்கள், ரிஸ்க்ஸ். அதாவது இந்த நாணயங்கள் அதனுடைய நாணய பெறுமதி பாரிய தளம்பல்களுக்கு உட்படக்கூடியது. ஆகவே இந்த நாணயங்களில் ட்ரேட் பண்ணுறதில் உள்ள ரிஸ்க்ஸ், அதுகளை பற்றி இலங்கை மத்திய வங்கி பல்வேறு பத்திரிகை அறிவுறுத்தல்கள் மூலமாக மக்களை எச்சரிக்கை செய்துள்ளது. ஆனால் இலங்கை மத்திய வங்கி இன்னும் எந்த விதத்திலும் இந்த கிரிப்டோ கரன்சியை அங்கீகரிக்கவும் இல்லை, சட்ட ரீதியாக்கவும் இல்லை, அதே சந்தர்ப்பத்தில் சட்ட விரோதமானது என்றும் கூறவும் இல்லை. ஆகவே அது பொதுமக்களில் ஈடுபடும் பொதுமக்களினுடைய எச்சரிக்கைக்கு உட்பட்டது. அவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். முக்கியமாக இந்த கிரிப்டோ கரன்சியில் நீங்கள் முதலிடுங்கள், அதற்கான வருவாய்களை நாங்கள் பெற்றுத் தருகிறோம் என்ற வகையில் வைப்புகளை பெற்றுக்கொள்ளும் பல நடவடிக்கைகளும் இடம்பெற்று வருகின்றன. ஆனால் இவை சட்ட ரீதியான, சட்டத்துக்கு எதிராக வைப்புகளை பெற்றுக்கொள்ளும் செயற்பாடுகள். ஆகவே நாங்கள் பொதுமக்களுக்கு கூற வேண்டும், எந்த வகையிலும் கிரிப்டோ கரன்சியின் மூலமாக வருமானம் பெற்று தருகிறோம் என்று கூறி உங்களிடமிருந்து வைப்புகளை பெற யாராவது முற்படுகிறார்கள் என்றால் அதை நம்பி ஏமாற வேண்டாம் என்றே நாங்கள் கூற வேண்டும். நீங்கள் கூறியது போடு இந்த கிரிப்டோ கரன்சியினூடாக முதலீடு செய்வதற்கான பணத்தை பொதுமக்களிடமிருந்து ஒருவர் கோருகிறார் என்றால் அந்த விவகாரம் உங்களுடைய திணைக்களத்தின் கீழ் வருகிறது. அவர் அதாவது ஒரு வைப்பை ஒரு நபர் பெற்றுக்கொள்கிறார்கள் என்றால் அது நான் ஏற்கனவே கூறிய மாதிரி அந்த 2011ஆம் ஆண்டின் 42ஆம் இலக்க தொழில் சட்டத்தின் பிரிவு 74 கீழ் 73 கீழ் அந்த வைப்பு என்கின்ற அந்த வரைவிலக்கணத்துக்குள் வருகிறதா என்பதை நாங்கள் மிகவும் ஆராய வேண்டும். வருகின்றது என்று சொன்னால் அவர் சட்டத்துக்கு புறம்பாக வைப்புகளை பெற்றுக்கொண்டுள்ளார் என்ற ரீதியில் அவருக்கான விசாரணை பின்னர் சட்ட நடவடிக்கைகளை எடுப்பதற்கு இலங்கை மத்திய வங்கி முன்வரும். ஆனால் சுருக்கமாக சொன்னால் இலங்கை மத்திய வங்கி அதை தடை செய்யவும் இல்லை, ஆனால் அங்கீகரிக்கவும் இல்லை. நீங்கள் அதில் சென்று மாட்டிக்கொண்டால் பொறுப்பு எங்களிடம் இல்லை என்பதுதான் இது முக்கியமான ஒரு விளக்கமாக இருக்கிறது. இதே போல இன்னும் ஒரு கேள்வி இருக்குது திருமதி சுஹாசினி அவர்களிடம். இந்த பொதுமக்களிடமிருந்து வைப்புகளை ஏற்றுக்கொள்ள அனுமதிக்கப்பட்டவர்கள் யார்? இதுவரை நாங்கள் பேசினோம், இவர்களெல்லாம் அனுமதிக்க முடியாதவர்கள், இவர்களிடம் பணம் வைப்பீடு செய்ய வேண்டாம் என்று அறிவித்திருக்கிறது. அப்படி என்றால் யாரிடம் நாங்கள் பணம் வைப்பீடு செய்ய முடியும்? இது ஒரு முக்கியமான கேள்வி. இலங்கை நிதியியல் துறை பொறுத்தவரையில் 2 விதமான நிறுவனங்களுக்கு இலங்கை மத்திய வங்கியினால் பொதுமக்களிடமிருந்து வைப்புகளை ஏற்றுக்கொள்வதற்கு அனுமதி வழங்கப்படுகின்றது. ஒன்று வங்கிகள், மற்றது நிதி நிறுவனங்கள், அதாவது பேங்க்ஸ் அண்ட் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ். 1988ஆம் ஆண்டு 30ஆம் இலக்க வங்கி தொழில் சட்டத்தின் கீழ் இலங்கை மத்திய வங்கியினிருந்து அனுமதி பெற்ற உரிமம் பெற்ற வர்த்தக வங்கிகள், அதாவது லைசன்ஸ் கமர்ஷியல் பேங்க்ஸ் மற்றும் உரிமம் பெற்ற சிறப்பியல்பு வாய்ந்த வங்கிகள், அதாவது லைசன்ஸ் ஸ்பெஷலைஸ்ட் பேங்க்ஸ். இந்த இரு வகையான வங்கிகளுக்கும் பொதுமக்களிடந்து வைப்புகளை பெற்றுவதற்கு இலங்கை மத்திய வங்கியின் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் 2011ஆம் ஆண்டின் 42ஆம் இலக்க நிதி தொழில் சட்டத்தின் கீழ் அனுமதி பெற்ற
ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் அதாவது நிதி நிறுவனங்களும் பொதுமக்களிடமிருந்து வைப்புகளை ஏற்றுக்கொள்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அதாவது சுருக்கமாக கூறுவதென்றால் லைசன்ஸ் கமர்ஷியல் பேங்க்ஸ், லைசன்ஸ் ஸ்பெஷலைஸ் பேங்க்ஸ் மற்றும் லைசன்ஸ் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ். இந்த மூன்று பிரிவான நிறுவனங்களுக்கு மட்டுமே இலங்கையில் பொதுமக்களிடமிருந்து வைப்புகளை எதுவதற்கு சட்டத்தின் கீழ் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இத்தகைய இலங்கை மத்திய வங்கியின் இப்படிப்பட்ட உரிமத்தை பெற்ற நிறுவனங்களின் பட்டியல் நாஸ்னி கூறுவது போல எங்கள் வெப்தளத்தில் www.cbsl.gov.lk என்ற வெப்தளத்தில் பொதுமக்களின் பார்வைக்காக வழங்கப்பட்டுள்ளது. மேலும் மறுபடியும் நாங்கள் அதை நினைவுபடுத்த வேண்டும். பேங்க் அல்லது ஃபைனான்ஸ் இந்த இரண்டு சொற்பதங்களையும் எங்களிடமிருந்து உரிமம் பெற்ற வங்கிகளுக்கும் ஃபைனான்ஸ் கம்பெனிஸுக்கும் மாத்திரமே பாவிக்க முடியும். உங்களிடமிருந்து ஏதேனும் ஒரு நிறுவனம், நாங்கள் உதாரணத்துக்காக ஏபிசி ஃபைனான்ஸ் கம்பெனி எங்களுக்கு நாங்கள் அனுமதி பெற்றிருக்கிறோம் வைப்புகளை பெற்றுக்கொள்வதற்கு, எங்களிடம் உங்களது வைப்புகளை வையுங்கள் என்று எவரேனும் கூறினால் பொதுமக்களின் கடமையானது எங்களது வெப்தளத்திற்கு சென்று அந்த குறிப்பிட்ட கம்பெனி எங்களது பட்டியலில் இருக்கிறதா என்பதை உறுதி செய்ய கொள்ள வேண்டும். அந்த கடமை பொதுமக்களிடம் இருக்கிறது. ஏனென்றால் எங்களிடம் அதிகாரம், அதாவது இலங்கை மத்திய வங்கியின் அதிகாரம் இல்லாத நிறுவனங்கள் இலங்கை மத்திய வங்கியின் நாணய சபையினால் ஒழுங்குமுறைப்படுத்தல் மேற்பார்வை நடவடிக்கைகளுக்கு கீழே வராது. எனவே இப்படிப்பட்ட நிறுவனங்களில் முதலீடுவது பொதுமக்களுக்கு மறுபடியும் இடர்நேர்வை அதிகரிக்கும் ஒரு வாய்ப்பாகும். அது மட்டுமல்லாமல் இப்படிப்பட்ட சட்டங்களுக்கு புறம்பாக வழக்கில் உள்ள சில வேறுபட்ட சட்டங்களின் கீழ் உள்ள நிறுவனங்களுக்கும் பொதுவாக பொதுமக்களின் வைப்புகளை ஏற்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. உதாரணமாக மாகாண சபை சட்டவாக்கத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட கூட்டுறவு சங்கங்கள், அதாவது கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், அவர்களும் பொதுமக்களின் வைப்புகளை ஏற்கலாம். நுண்பாக நிதி சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட நுண்பாக நிதி நிறுவனங்கள், அதாவது லைசன்ஸ் மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனிஸ், அவர்களுக்கும் பொதுமக்களின் வைப்புகளை ஏற்றுக்கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் சுபீட்சம் மற்றும் வேளாண்மை அபிவிருத்தி சட்டம், அதாவது ப்ராஸ்பெரிட்டி அண்ட் அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட் ஆக்ட், அதன் கீழ் அமைக்கப்பட்ட ஸ்ட்ரக்சர்ஸ் அல்லது கட்டமைப்புகள், அவர்களுக்கும் பொதுமக்களிடமிருந்து வைப்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அனுமதி காணப்படுகின்றது. மக்கள் சேவை நிகழ்ச்சி நடந்திருக்கிறோம். இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சி இலங்கை மத்திய வங்கியினுடைய முக்கியமான நிறுவனமாக இருக்கின்ற திணைக்களமாக இருக்கின்ற வங்கி அல்லா நிதியியல் நிறுவனங்கள் மேற்பார்வை திணைக்களத்தினுடைய 2 அதிகாரிகள் வருகை தந்து இந்த அதிகாரம் அளிக்கப்படாத நிதி நிறுவனங்களுடைய செயற்பாடுகளால் பொதுமக்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகள் தொடர்பில் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் திருமதி சுஹாசினி கஜேந்திரன் சிரேஷ்ட உதவி பணிப்பாளர், திருமதி நாஸ்னி ஷமத் அவர்கள் உதவி பணிப்பாளராக இணைந்து கொண்டு தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் திருமதி நாஸ்னி அவர்களிடம் ஒரு முக்கியமான கேள்வி இருக்கிறது. குறிப்பாக அதிகாரம் அளிக்கப்படாத நிதி தொழில் ஈடுபட்டுள்ள தனிப்பட்டவர்கள் மற்றும் நிறுவனங்கள் தொடர்பில் இலங்கை மத்திய வங்கியினுடைய பொறுப்பு என்ன? இலங்கை மத்திய வங்கி மிக அதிகமாக இந்த பொதுமக்களை விழிப்புணர்வு செய்வதற்காக, அதாவது இந்த அதிகாரம் அளிக்கப்படாத நிதி நிறுவனங்களை எவ்வாறு இனங்கண்டு கொள்வது, இந்த அதிகாரம் அளிக்கப்படாத நிதி நிறுவனங்களில் முதலீடு அல்லது வைப்பு செய்வதில் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இடர்பாடுகள் என்ன என்பவற்றை பற்றி தொடர்ந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றது. உதாரணமாக இதுவும் அப்படியான ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி. அதே போலவே வானொலிகளிலும் மற்றும் செய்தி தாள்களிலும் கூட இவ்வாறான விழிப்புணர்வு பற்றிய தகவல்களை அவர்கள் வெளியிட்டு வருகின்றோம் நாங்கள். அதே போல இந்த வங்கி அல்லா நிதியியல் மேற்பார்வை திணைக்களத்தின் ஒரு பிரிவாக இந்த அன்ஆத்தரைஸ்ட் பிஸ்னஸஸ் இதுகளை விசாரணை செய்வதற்காக ஒரு அலகு நிறுவப்பட்டுள்ளது. இன்வெஸ்டிகேஷன் டிவிஷன் ஒன்று நிறுவப்பட்டுள்ளது. ஆகவே இந்த டிவிஷன் இந்த மாதிரியான தகவல்கள், வெளிநபர்களிடமிருந்து தகவல்கள், கம்ப்ளைண்ட்ஸ் கிடைக்கும் பொழுது அது பற்றின விரிவான விசாரணைகளை மேற்கொள்கின்றது.
இலங்கை மத்திய வங்கியின் நாணய சபைக்கு அறிக்கைகளை வழங்கி அவர்கள் இறுதி தீர்மானங்களை எடுப்பதற்கு உதவியாக இருக்கின்றது. அதுபோல உடனாக பொது மக்களுக்கு சரியான தகவல்களையும் இந்த அங்கீகாரமற்ற முறையில் ஈடுபட்டு வருகின்ற நிதி தொழிலில் ஈடுபட்டு வருகின்ற நபர்கள் மற்றும் நிறுவனங்கள் பற்றின தகவல்களையும் தொடர்ந்து அவர்கள் வெளியிட்ட வண்ணம் இருக்கிறார்கள். அதுபோலவே எங்களுடைய இந்த இன்வெஸ்டிகேஷன் இந்த செயற்பாட்டுக்கு எங்களுக்கு இந்த சட்டமா அதிபர் திணைக்களம், அதாவது அட்டார்னி ஜெனரல்ஸ் டிபார்ட்மெண்ட் மற்றும் இலங்கை போலீஸ், அதே போல ஏனைய ஒழுங்குபடுத்துனர்கள் இவர்கள் மூலமாகவும் எங்களுக்கு தொடர்ந்து உதவி கிடைத்து கொண்ட வண்ணம் இருக்கிறது. அதாவது எங்களுக்கு இந்த அங்கீகாரமற்ற முறையில் வைப்புகளை பெற்றுக்கொள்ளும் நிறுவனங்களை அடையாளம் கொண்டு கொள்வதற்கும் அவர்களுக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுப்பதற்கும் இவர்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள். அதே போலவே இந்த போலீஸ் பிரிவிற்குள்ளும் கூட நிதி மற்றும் வர்த்தக குற்ற விசாரணை பிரிவு ஒன்று புறம்பாக நிறுவப்பட்டுள்ளது. இவர்களும் கூட இந்த இவ்வாறான சட்ட விரோதமான நிதி தொழிலில் ஈடுபடுகின்ற நபர்கள் நிறுவனங்களை விசாரணை செய்து அவர்களுக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுப்பதற்கு உதவி செய்கிறார்கள். இது இலங்கை மத்திய வங்கி கொண்டுள்ள பொறுப்புகள். அதே போல இவ்வாறான விடயத்தில் பொதுமக்களினுடைய பொறுப்புகள் என்ன? நாங்கள் முதலில் கூறியது போல பல்வேறு கவர்ச்சிகரமான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தி அணுகுகிறார்கள். பல்வேறு வாக்குறுதிகளை, போலியான வாக்குறுதிகளை கொடுத்து அவர்களது வைப்புகளை ஏற்றுக்கொள்ள நிறைய பிரயத்தனம் செய்கிறார்கள். உதாரணமாக அவர்கள் முக்கியமாக முன்வைக்கும் யுக்தி என்னவென்றால் கவர்ச்சிகரமான வட்டி வீதம். குறைந்த கால பகுதியில் கவர்ச்சிகரமான வட்டி வீதத்தை நாங்கள் வழங்குகிறோம் என்பதுதான் அவர்கள் முக்கியமாக வழங்கும் ஒரு பயன்படுத்தும் யுக்தி. அது மட்டுமல்லாமல் அவர்கள் கூறுவார்கள், நாங்கள் உங்களது வரி கொடுப்பனவுகளை மறைப்பதற்கு எங்களிடமிருந்து உங்களது பணத்தை வந்து வைப்பிடுங்கள், அப்பொழுது நீங்கள் அதற்கு டாக்ஸ் கட்ட வேண்டி வராது. இன்னும் கூறுவார்கள், அது சட்டத்திற்கு புறம்பான வீதியில் நீங்கள் சம்பாதித்த பணம் என்றால் அது எங்களிடம் வைப்பு செய்யலாம், நாங்கள் அதை பற்றி தேடி பார்க்க மாட்டோம், உங்கள் பணத்தை மணி லாண்ட்ரிங் பண்ணுவதற்கு நாங்கள் உதவி பண்ணுகின்றோம். அல்லது கூறுவார்கள், எங்களுக்கு இவரை தெரியும், இந்த நபரை தெரியும், ஒரு பரிச்சயமான ரிலேஷன்ஷிப்பை முன்காட்டி அவர்களது வைப்புகளை ஏற்றுக்கொள்வதற்கு முன் வருவார்கள். இப்படிப்பட்ட பல்வேறு யுக்திகளை கையாண்டுதான் அவர்கள் பொதுமக்களிடம் அதிகாரம் இல்லாமல் வைப்புகளை ஏற்றுக்கொள்வதற்கு பிரயத்தனம் மேற்கொள்கிறார்கள். அதில் நாம் முதலில் கூறியது போல வாக்குறுதி சான்றிதழ், அதாவது ப்ராமிசரி நோட்ஸ், லோன் அக்ரிமெண்ட்ஸ், இவ்வாறு பல்வேறு வகையான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்துவார்கள். பொதுமக்கள் இப்படிப்பட்ட யுக்திகளுக்கு ஏமாறாமல் இருப்பது மிக மிக முக்கியம். முக்கியமாக அவர்களுக்கு இப்படிப்பட்ட ஏதாவது தகவல் கேள்விப்பட்டால் அல்லது தெரிய வந்தால் எப்பொழுதுமே மத்திய வங்கி அணுகலாம். மத்திய வங்கியில் எங்களது திணைக்களத்திற்கு அவர்கள் தொடர்பு கொண்டு அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை, கேள்விகளுக்கான பதில்களை பெற்றுக்கொள்ளலாம். அதாவது இவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து கூறினார், ஓகே நீங்கள் எங்களது வாய்ப்புகளை தாருங்கள். இன்னொரு உதாரணத்துக்கு நான் கூற விரும்புகிறேன். கோவிட் காலத்தில் ஒரு பரவலாக நிறைய பேருக்கு வாய்ந்த ஒரு தொலைபேசி அழைப்பு என்னவென்றால், மொடர்னா என்ற ஒரு இன்ஜெக்ஷன் அப்பொழுது கண்டுபிடிக்கப்படுகிறார்கள். உங்களிடமிருந்து பணத்தை நீங்கள் எங்களுக்கு தாருங்கள், நாங்கள் அந்த நிறுவனத்திற்கு முதலீடு செய்து உங்களுக்கு இந்த கவர்ச்சிகரமான வட்டி விதத்தை தருகிறோம். ஏன்னா மொடர்னா என்ற நிறுவனம் அப்பொழுது தான் உருவாக்கப்பட்டு அந்த ஆரம்பிக்கப்பட்டுகிறது. ஸோ அந்தந்த நேரத்தில் எது ஒரு ட்ரெண்டிங்காக இருக்குதோ அவங்க அந்த யுக்தியை பயன்படுத்தித்தான் பொதுமக்களை மோசடி செய்கிறார்கள். உண்மையாக கூற வேண்டும் என்றால் பொதுமக்களின் பொறுப்பு இப்படிப்பட்ட மோசடிகளுக்கு பின்னே போகாதீர்கள், இதற்கு ஏமாறாதீர்கள். உங்களுக்கு ஏதேனும் தெளிவுபடுத்தல் வேண்டும் என்றால் இலங்கை மத்திய வங்கியின் வங்கியெல்லாம் மேற்பார்வை திணைக்களத்தை நாடுங்கள். உங்களுக்கு தொலைபேசி மூலமாகவோ அல்லது கடிதம் மூலமாகவோ அல்லது மின்னஞ்சல் மூலமாகவோ எங்களை அணுகி உங்களுக்குரிய பிரச்சனைகளை தெளிவுபடுத்தல்களை பெற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாக எங்கள் திணைக்களத்தின் மூலம் உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம். எனவே பொதுமக்கள் இப்படிப்பட்ட யுக்திகளை கையாண்டு அவர்களும் இப்படிப்பட்ட மோசடிக்காரர்களிடமிருந்து தப்பித்து தாங்கள் அரும்பாடுபட்டு உழைத்த பணத்தை பாதுகாப்பது அவர்களது கடமையாகும்.
அதே போல இந்த விடயங்கள் தொடர்பாக இலங்கை மத்திய வங்கிக்கு வருகை தந்துதான் முறைப்பாடுகள் செய்ய வேண்டுமா அல்லது கிளை காரியம் அல்லது பிராந்திய காரியாலயங்கள் இருக்கிறவங்க? கண்டிப்பாக எங்களது 5 பிராந்திய காரியாலயங்கள் இருக்கிறது. கிளிநொச்சி, மாத்தறை, மாத்தளை, அனுராதபுரம் மற்றும் திருகோணமலை. இவை இந்த பிராந்திய காரியாலயங்கள் தொடர்பான தகவல்களும் எங்களது வெப்தளத்தில் காணப்படுகின்றன. அவர்கள் கொழும்புக்கே வர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அல்லது நான் கூறியது போல மின்னஞ்சல் மூலமாகவும் எங்கள் திணைக்களத்திற்கு அவர்களது பிரச்சனைகளை தெரியப்படுத்தலாம். கண்டிப்பாக அதற்கு நாங்கள் ஒரு உதவியை செய்வோம். இறுதியாக உங்களிடம் ஒரு கேள்வி இருக்கிறது திருமதி நாஸ்னி அவர்களிடம். இந்த நிதி நிறுவனங்கள், அங்கீகாரம் அளிக்கப்படாத நிதி நிறுவனம் தொடர்பான விடயங்களை பேசியிருந்தோம். ஒரு நிறுவனம் அதனை அங்கீகாரம் பெறுகின்ற வகையில் நான் வருகை தந்து இந்த திணைக்களத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்றால் அந்த நிறுவனம் கொண்டிருக்க வேண்டிய தகமைகள் என்ன? அதாவது நீங்கள் கேட்கிறீர்கள் ஒரு நிறுவனத்தை ஃபினான்சியல் அல்லது ஒரு நீங்கள் கூறியது போன்று உங்கள் திணைக்களத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அங்கீகாரம் பெற்ற நிறுவனமாக மாற்ற வேண்டும் என்றால் கொண்ட தகமைகள் என்னவாக இருக்கும்? தற்பொழுதைய நிலைமையில் திருமதி சுஹாசினி அவர்கள் கூறியது போல 35 உரிமம் பெற்ற நிதி நிறுவனங்கள் செயற்பட்டு கொண்டு வருகின்றன. கூறப்போனால் இதைவிட அதிகமான எண்ணிக்கையான நிதி நிறுவனங்கள் காணப்பட்டன. இதை நாங்கள் ஒரு கான்சாலிடேஷன் புரோகிராம் இன் கீழ் அதனுடைய எண்ணிக்கையை நாங்கள் குறைத்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் நாங்கள் ஒரு இன்டர்னல் பாலிசி டிசிஷன் எடுத்திருக்கின்றோம். இதை விட அதிகமான புதிய நிதி நிறுவனங்களுக்கு நாங்கள் உரிமம் வழங்க மாட்டோம் வெரி ரீசென்ட்லி என்று ஒரு பாலிசி டிசிஷன் ஒன்று எடுத்திருக்கிறோம். அந்த வகையில் எந்த ஒரு புதிய நிதி நிறுவனத்துக்கும் நாங்கள் உரிமம் வழங்க மாட்டோம். எப்படியும் இந்த நிதி நிறுவனம் ஒன்றை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவதென்றால் அவர்களுக்கு குறைந்த அளவு கோ கேபிட்டல் மைய மூலதனம் தேவை ரூபா 2.5 பில்லியன். இந்த ஆக குறைந்தது இவ்வளவு மூலதனத்தை கொண்டு இருக்குமாயின் எங்களுக்கு வேறு சில நிபந்தனைகளும் உள்ளன. அதாவது பணிப்பாளர் சபை எவ்வாறு அமைய வேண்டும், மற்றது இந்த கார்ப்பரேட் கவர்னன்ஸ் மேட்டர்ஸ் எப்படி இருக்க வேண்டும், இந்த மாதிரி பல நிபந்தனைகள் இருக்கின்றன. இந்த நிபந்தனைகள் அனைத்தையும் அவர்கள் நாங்கள் நிறைவு செய்திருக்கிறோம் என்று அவர்கள் முடிவு செய்திருந்தால், ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தால் அந்த ரிக்வயர்மெண்ட்ஸை அவர்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு தகுதியானவர்கள். ஆனால் நான் முன்னே சொன்ன மாதிரி பாலிசி டிசிஷன் ஒன்று இருக்கு. நாங்கள் அண்மைய காலத்தில் எந்த விதமான நிதி நிறுவனங்களையும் நாங்கள் உரிமம் வழங்க மாட்டோம் என்று. இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சியும் உங்களுக்கு பிரயோசனமான ஒரு நிகழ்ச்சியாக இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். காரணம், இந்த காலப்பகுதி என்பது பொதுமக்களை பொறுத்தவரைக்கும் பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டு பணம் தொடர்பான விடயத்தில் பாரிய பிரச்சனைகள் எதிர்கொண்ட காலப்பகுதி என்பதால் அதிகளவான வட்டியை எதிர்பார்த்து மக்கள் போலியான நிறுவனங்களில் முதலீடு செய்கின்ற விடயங்கள் பல இடம்பெறுகிறது. எனவே அவ்வாறு பாதிக்கப்பட்ட பலர் முறைப்பாடுகள் செய்திருக்கிறார்கள். மக்கள் அதிக அளவில் துன்பப்படுகிறார்கள். எனவே இந்த விடயத்தை கவனத்தில் கொண்டு பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற அடிப்படையில் நாங்கள் அதனை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த விடயம் தொடர்பாக முக்கியமாக பொறுப்பு கூற வேண்டிய நிறுவனமாக இருக்கின்ற மத்திய வங்கியினுடைய 2 முக்கியமான அதிகாரிகள் அழைத்து இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் தொடர்பான விளக்கங்களை வழங்கியிருந்தோம். அந்த அடிப்படையில் இலங்கை மத்திய வங்கியின் வங்கி அல்லா நிதியியல் நிறுவனங்கள் மேற்பார்வை திணைக்களத்தினுடைய சிரேஷ்ட உதவி பணிப்பாளர் திருமதி சுஹாசினி கஜேந்திரா, அதே போல உதவி பணிப்பாளர் திருமதி நாஸ்னி ஷமத் ஆகிய இருவரும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து தங்களுடைய விளக்கங்களை வழங்கியிருந்தார்கள். இருவருக்கும் எங்களுடைய மக்கள் சேவை நிகழ்ச்சியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. இதேபோல இன்னும் ஒரு முக்கியமான விடயம் தொடர்பில் பேசுவதற்காக மக்கள் சேவை நிகழ்ச்சியினூடாக நாங்கள் அடுத்த வாரம் சந்திக்கலாம். வணக்கம்.